மாதிரி கடைசி வரைக்கும் ஞாபக சக்தி இல்லாமையே வைக்க போறியா? நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன்? நடுவுல ஏதோ சில விஷயங்கள் ஞாபகம் வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. இன்னும் நான் உன்னதான் நம்பி இருக்கேன். எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டு தாயே. அப்பா வாங்க வாங்க. அக்கா வாங்க. அக்கா பெரிய ஆள்தான்க்கா நீங்க. மினிஸ்டர்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டீங்களா? என்ன மினிஸ்டர்? அதான்க்கா அறநலத்துறை அமைச்சர். அவரை பார்க்க தானே போனீங்க? அம்மா ஏன்பா அக்கா முகம் ஏன் இப்படி வெளுத்து போயிருக்கு? அவ பஸ்ல ராத்திரி எல்லாம் சரியா தூங்கல, தலை சுத்துதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. அதான் நீ சொன்னது சரியா புரியல போல இருக்கு. அம்மா போயிட்டு ஒரு டம்ளர் காபி போட்டு எடுத்துட்டு வாமா. சரிப்பா. என்னம்மா போன காரியத்தையே மறந்துட்டியா என்ன? அம்மா நம்ம என்ன சொல்லிட்டு ஊருக்கு போனோம்? அப்பா எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லப்பா. இப்பவும் என் மனசு உடம்பும் படபடன்னு நடுக்கிட்டு தான் இருக்கு. நான் ஒரு கொலைய பார்த்திருக்கேன்பா. அது மட்டும் இல்ல, அந்த கதவுல இருந்த கண்ணாடி வழியா அந்த கொலைகாரனோட முகத்தையும் துல்லியமா நான் பார்த்தேன்பா. சத்தம் போடாதம்மா. நாகேஸ்வரிக்கு பாம்பு காது, சின்ன சலனமும் கேட்டுடும். என்னால முடியலப்பா. அம்மா உன் முகத்தை பார்த்தாலே நீ பேயறிஞ்ச மாதிரி இருக்கிறது தெரியுது. அம்மா உனக்கு ஏதோ நேர்ந்திருக்கு, ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு நாகேஸ்வரி ஈஸியா கண்டுபிடிச்சிருவா. அம்மா அவ புத்திசாலி பொண்ணு. பொண்ணு அறியாம வாயில இருந்து ஏதாவது வார்த்தைகள் வந்துட போகுது. நீ ஜாக்கிரதையா பேசணும். அப்பா ராத்திரி எல்லாம் நான் ரொம்ப பயந்துட்டேன். அந்த காட்சி திரும்ப திரும்ப என் மண்டையில மனசுல சுத்திக்கிட்டே இருக்குப்பா. என்னால முடியலப்பா. அம்மா முடியணும்மா. ஒண்ணு தெளிவா தெரிஞ்சுக்கோ. உள்ளபடியே அது கொலைங்கிற பட்சத்துல அவன் யாரு? டாக்டரா? அந்த ஆஸ்பத்திரியில ரூமுக்குள்ளே வந்து கொள்றான்னா அவன் அந்த அளவுக்கு செல்வாக்குள்ளவனா? நிர்வாகத்துக்கு வேண்டப்பட்டவனா? துடிக்க துடிக்க கழுத்து நெரிச்சே ஒரு பொம்பளைய கொள்றான்னா அவன். அப்பா காஃபி ரெடி. மினிஸ்டர் ரொம்ப நல்லவரா, மனிதாபிமானம் உள்ளவரா, பெரிய ஆளத்தான் இருப்பாரு. அப்பா நான் மினிஸ்டரை பத்தி சொன்னேம்மா. அப்பா காஃபி எடுத்துக்கோங்க. அக்கா நீங்க எடுத்துக்கோங்க. அப்பா போன காரியெல்லாம் எப்படி நடந்துச்சுப்பா? அம்மா நினைச்சதுக்கு மேல என்னென்னமோ நடந்து போச்சுமா. எதிர்பார்க்கவே இல்ல. அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, டிஃபன் எடுத்து வைமா. சாப்பிட்டு தூங்கிட்டு சாபகாசமா விவரம் என்னன்னு சொல்றேன். சரிப்பா, இதோ 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன். மகா டிஃபன் சாப்பிடுறியாம்மா? சாப்பாடுன்னு நினைச்சாலே கொமட்டுதுப்பா. அப்போ காஃபியை குடிச்சிட்டு கிளம்பு. இங்க என் மூஞ்சிய பாத்துக்கிட்டே இருந்தா உனக்கு அந்த கொலை ஞாபகம் தான் வரும். போ வீட்டுக்கு கிளம்பு. ஆனா அங்க போய் கண்டதையும் பேசி உளறி வச்சு மாட்டிக்காத. மறக்காம மருந்த வேலை வேலைக்கு சாப்பிடு. அம்மா கோயில் விஷயமா நீயும் நானும் மினிஸ்டரை பார்க்க சென்னைக்கு போயிட்டு வந்தோம். அம்மா அவர் பேரு சுந்தரலிங்கம். பேரை மறந்துடாதம்மா. அண்ணி வந்துட்டீங்களா? அம்மா இங்க பாரு, அண்ணி வந்துட்டாங்க. அண்ணி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க ஊருக்கு போன நேரத்துல இங்க ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்ன? நம்ம அம்பிகாவை பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க. அம்பிகாவுக்கு கல்யாணம் நிச்சயமாக போகுது. நிஜமாவா? ஆமா அண்ணி.
திடுதிப்புன்னு பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லி அந்த குடும்பம் அப்படியே வந்து இறங்கிடுச்சு. அவங்க வந்து பார்த்தாங்க, நம்ம அம்பிகா மூஞ்சில போட்ட மேக்கப் கூட இன்னும் காயல. மாப்பிள்ளைக்கு அம்பிகாவை பிடிச்சு போச்சு, எங்க எல்லாருக்கும் மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சு போச்சு. கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கங்க்ராட்ஸ். ஐயோ அண்ணி, எனக்கு எது கங்க்ராட்ஸ் சொல்றீங்க? நானும் கல்யாணம் பொண்ணு. இந்த அம்பிகாவே வந்துட்டா, அவகிட்டே சொல்லிடுங்க. அம்பிகா, இவ்ளோ சீக்கிரம் திரும்பி வந்துருச்சா? கங்க்ராட்ஸ் அம்பிகா. உன்னை பொண்ணு பார்த்துட்டு மாப்பிள்ள ஓகேன்னு சொல்லிட்டாராமே. இப்பதான் ஷாலினி சொன்னா. எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிமிஷத்துல உனக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்குன்னு என்னை விட சந்தோஷப்படுறவங்க யாருமே இல்ல. மகா, எப்பமா வந்த? அத்தை, இப்பதான் வந்தேன். நீ ஊருக்கு போன விஷயம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? கோயில் காரியம் எல்லாம் நல்லபடியா நடந்ததா? அத்தை. அத்தை, அம்பிகாக்கு வரன் ஃபிக்ஸ் ஆயிருக்காமே. ரொம்ப சந்தோஷம் அத்தை. போன்ல கூட இந்த விஷயத்த யாரும் சொல்லல. அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. திடுதிப்புன்னு வந்துட்டாங்கம்மா. சட்டு புட்டுன்னு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னும் எங்களாலேயே நம்ப முடியல. பரவாயில்ல அத்தை. அம்பிகாக்கு ஒரு கல்யாண யோகம் வரணும்னு நம்ம எல்லாரும் இவ்வளவு பாடுபட்டோம். கடைசியில ஆண்டவன் புண்ணியத்துல அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை வந்திருக்காரு. ஆத்தாவுக்கு தான் நன்றி சொல்லணும். அத்தை, பரவாயில்ல ஈஸ்வரி. இந்தா, நான் ஒன்னும் உனக்கு கொண்டு வரல. அத்தை, ஈஸ்வரி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த நேரம் அவ ராசியாலதான் அம்பிகாக்கு ஒரு நல்ல வரனை அமைஞ்சிருக்கு. அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. கேட்கவே சந்தோஷமா இருக்கு அத்தை. மாமா எங்க? அவர் என்ன சொன்னாரு? மாமாவுக்கும் இந்த வீட்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குமா. சரி, மாப்பிள்ளை வீட்டை பத்தி சொல்லுங்க. மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? என்ன படிச்சிருக்காரு? அம்பிகாவுக்கு பொருத்தமா இருக்காரா? அம்பிகாவை பார்த்த உடனே ஒத்துக்கிட்டாரா? அம்பிகா, நீ அவரும் தனியா பேசுனீங்களா? என்ன சொன்னார் மாப்பிள்ள? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ உன் வேலையை மட்டும் பாரு. ஏய் அண்ணி, அவளுக்கு வேற வேலை இல்ல. நீங்க வாங்க, மாப்பிள்ளை போட்டோவை நான் காட்டுறேன். வாங்க. அரிசி மூட்டை, நீ எதுக்கு அவளுக்கு ஏன் மாப்பிள்ளை போட்டோவை காட்ட போற? பிச்சு போடுவேன் பிச்சு. அம்பிகா, அவங்க நம்ம அண்ணி. முதல்ல அவளை தாலிய கட்டிட்டு வர சொல்லு. அப்பதான் அவ உனக்கு அண்ணி. கண்ட ராசி கெட்டவ கிட்ட எல்லாம் என் மாப்பிள்ளை போட்டோவை காட்ட முடியாது. அம்பிகா, வாய் மூடு. நீ என் மாப்பிள்ளை போட்டோவை பார்க்காம இருக்கிறதே நல்லது. நீ பார்த்து காரியம் கெட்டு போயிட போகுது. ஏய், ஏன் இப்படி கொஞ்சம் கூட ஈவியா இருக்க இல்லாம பேசுற? போட்டோவை பாக்குறதுல என்ன தப்பு? அதனால இப்ப என்ன காரை கட்டிட போகுது? ஏய், நீ வாய மூடுறி. இது ஏன் கல்யாணம். நான் வைக்கிறதுதான் சட்டம். ஏன் மாப்பிள்ளை போட்டோவை யாரு பார்க்கணும் பார்க்க கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். நீ போடி. ஏய் ஷாலினி, அவகிட்ட இப்ப எதுக்கு நீ வாங்கி கட்டிக்கிற? உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? தேவையில்லாம அவ விஷயத்துல தலையிட்டு இருக்காத. மா பாருமா, மாப்பிள்ளை போட்டோவை அண்ணிக்கிட்ட காட்டக்கூடாதுன்னு 2 பேரும் சொல்றாங்க. அண்ணி பாவமா. அத்தை, போட்டோ காமிக்க சொல்லுங்க அத்தை. நான் என்ன அவ்வளவு ராசி கிட்டவளா? ஏம்பிகா, நீ கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளைய நான் பார்க்க கூடாதா? பார்த்தா நான் சந்தோஷப்பட மாட்டேனா? ஆரம்பத்துல இருந்தே உனக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டவன் நான் தானே. ஆமாடி, ஆமா, நீ ரொம்ப ஆசைப்பட்ட. நீ கொண்டு வந்தியே ஒரு வரன். ஊரே சிரிப்பா சிரிச்சு காரி துப்புச்சு. ஏண்டி, உன்னால தானடி என் கல்யாணம் இவ்ளோ நாள் நடக்காம இருந்துச்சு. ஒன்னு சொல்லட்டுமா? இப்ப திடீர்னு ஒருத்தர் வந்து திடுதிப்புன்னு என்ன புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ ஊர்ல, அதுவும் இந்த வீட்ல இல்லாம போனதுதான். அம்பிகா, என்ன பேசுற நீ? ஆமா, நீ ஒரு துஷ்ட சக்தி, கெட்ட சக்தி. நீ இங்க இருந்த வரைக்கும் எனக்கு நல்லதே நடக்கல.
நீ அந்த பக்கம் ஒதுங்கி ஓரமா போனதும் அடிச்சு புடிச்சுக்கிட்டு என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க. அதுவும் ஓகே ஆயிடுச்சு. இதுல இருந்தே தெரியல உன்னோட ராசி லட்சணம் என்னன்னு. அட ஆமால, நீ சொல்றது கரெக்ட் அம்பிகா. இவ்வளவு நாளா எனக்கு இதெல்லாம் தோணாம போயிடுச்சே. இவ ஒரு நாள் இல்ல, அதுக்குள்ளேயே நல்லது நடந்துருச்சு. இவ இப்ப இந்த போட்டோவை பார்த்தா என் கல்யாணமே நடக்காம போயிடும். ஐயோ, ஆமா ஆமா, வேண்டாம் வேண்டாம். இவ வேற அறுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. என்ன நடந்தாலும் நடக்கும், நம்மளுக்கு எதுக்கு வம்பு? ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்கடி. அறுத்துட்டாங்கிற அந்த வார்த்தையே அபசுகுணமானது. என்ன அத்த, மறுபடியும் பழையபடி மருமகளுக்கு சப்போர்ட்டா? அப்படி எல்லாம் இல்லடி. வாழ்ந்துகிட்டு இருக்கிற பொண்ணு நீ. என் புள்ள குத்துக்கலாட்டம் உசுரோட இருக்கிறான்னு உனக்கே நல்லா தெரியும். உங்க யார் வாயில இருந்தும் அப்படி ஒரு அமங்கலமான வார்த்தை வரக்கூடாது. தயவு செஞ்சு யாரும் அப்படி சொல்லாதீங்க. என்னவோ போ. இவ மாப்பிள்ள போட்டோவை பார்க்காம இருக்கிற வரைக்கும் நல்லது. அவ பார்த்தான்னு வச்சுக்கோ, அப்படியே கல்யாணம் நின்னுடும். அதனால என் மாப்பிள்ள போட்டோவை இவ பார்க்க வேண்டாம். யாரும் இவளுக்கு காட்டவும் வேண்டாம். புரியுதா? இது இந்த அம்பிகாவோட ஆர்டர். யாராவது இத மீறினீங்க, இங்க பாருங்க, கொடிச்சு கொதறிடுவேன், சொல்லிட்டேன். பேப்பர் படிக்கலான்னு வந்த மழை பெய்கிற நேரத்தில் பனி பெஞ்சிக்கிட்டு இருக்கு. மழையோ பனியோ ஒரு காலத்தில் உடம்பு தாங்கிச்சு, இப்போ உடம்பும் ஒத்துழைக்க மாட்டேங்குது. இந்தாங்க. சூடு சரியா இருக்கா? ஆ சரியா தான் இருக்கு. சரி. அத்தை, என்னம்மா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. நான் என்ன சொன்னாலும் அதை போய் ஏத்துக்கிற மனநிலைமையில நீங்க இல்ல. உங்களுக்கு கோபம் வரும். ஆனா நியாயமான இந்த விஷயத்த நீங்க ஏத்துப்பீங்கன்னு நம்புறேன். நீ விஷயத்த சொல்லு. அது நியாயமா இல்லையாங்கிறத நான் சொல்றேன். இல்லத்த, அம்பிகாவுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆக போகுது. அப்போ அம்பிகாவுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் முறையா நடக்கணும் இல்லையா? அவளுக்கும் மனசுல ஒரு குறையும் இல்லாம எல்லாத்தையும் செய்யணும் இல்லையா? நம்ம ஊருக்குன்னு சில பழக்கம் வழக்கம் உண்டு. அதை வச்சு நல்லபடியா நடத்த வேண்டாமா? ஏய், ரொம்ப நாடகம் ஆடாத. அப்படியே எனக்காக உருகி ஊத்தாத. இங்க பாரு, நான் உன்னை நம்பிட்டேன். இப்ப நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லிட்டு அப்படியே ஓரமா போய் உட்கார்ந்துக்கோ. தேவையில்லாம ஏன் கல்யாண விஷயத்துல மூக்க நுழைக்காத, சரியா? இருடி, அவ என்னதான் சொல்ல வரான்னு கேப்போமே. நீ சொல்லுமா. தாய் மாமாங்கிறது ஒரு பொண்ணோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான உறவத்தை. அப்படி இருக்கும்போது அப்பாவுக்கு இந்த தகவல் தெரிவிக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? அப்போட தங்கச்சியா நீங்க இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கீங்க. அவரோட மகளா அங்க இருந்து இந்த வீட்டுக்கு நான் வாழ வந்திருக்கேன். அதனால நம்ம ரெண்டு பேருக்குமே பிறந்த வீடு அதுதானே அத்தை. அப்படி இருக்கிற பட்சத்துல தாய் மாமாங்கிற உறவு ரொம்ப புனிதமான உறவு அத்தை. அவருக்கு அம்பிகா கல்யாண விஷயத்த சொல்லி
அவர் இதுல சம்பந்தப்படுத்தலன்னா நாளைக்கு இந்த ஊர் நம்மள பழிக்கும் அத்தை. பாத்தியாமா, நல்லா கேட்டுக்கோ. அப்பாவுக்கு எப்படி வக்காலத்து வாங்குறா பாரு. அவரை உள்ள கொண்டு வந்து இப்ப ஒரு குட்டி கலாட்டா பண்ணணும்ல. இல்ல என் தம்பிக்கு வர வேண்டிய நல்ல பேரை அவருக்கு வாங்கி கொடுக்கணும். அதுக்கு அடி போட ஆரம்பிச்சுட்டா இவ. அத்தை, சத்தியமா அவருக்கு இதுல லாபம் கிடையாது. இந்த நல்ல பேரும் அவருக்கு வேண்டாம். ஆனா தாய் மாமா உறவு எவ்வளவு புனிதமானதுன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஒரு பொண்ணுக்கு அவளோட சகோதரன் மூலியமா கிடைக்க வேண்டிய அற்புதமான உறவு இந்த தாய் மாமா உறவு. நம்ம கலாச்சாரத்துல ஒரு முக்கியமான பந்தம் அத்தை. அத நாம மறந்துட கூடாது. அதுதான் நான் உங்ககிட்ட கேக்குறது. தப்புன்னு என்ன மன்னிச்சிருங்க. அதுதான் நான் உங்ககிட்ட கேக்குறது. தப்புன்னு என்ன மன்னிச்சிருங்க. இதுல தப்பு என்னம்மா இருக்கு? விஜய் விஷயத்துல என் அண்ணன் மேல எனக்கு கோபம் இருந்தாலும் அவர் என் அண்ணன் தானே. நீ சொல்றது எல்லாத்தையும் நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்ல வரல. நீ சொல்றதும் நியாயம்தான். ஆனா பேச்சு என்ன பேச்சு திசை மாறுது? சிதம்பரம் ஒரு வெட்டி பைய. அவன் பேச்ச வந்து இங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா நல்ல வாய் நார வாய் ஆகி போயிடும். என் புள்ள உயிரோட இருக்கும் போதே என்ன கொழுப்பு இருந்தா என் பிள்ளைக்கு காரியம் செய்வான். நீ பொங்கன, ஆனா நான் பொங்கல. ஏன் தெரியுமா? நீ அங்க போய் அவன்கிட்ட சண்டை போட்டு வந்து அதனால பேசாம இருந்துட்டேன். இல்லைன்னா அவன் வீட்டுக்கு போய் கலட்ட பண்ணி அவனை உண்டுலேன்னு நார வச்சுட்டு வந்திருப்பேன். மாமா, பொறுமையா நான் சொல்றது கேளுங்க. எங்க அப்பா. ஏய், நிறுத்து. நீ என்ன சொல்ல வர்றன்னு எனக்கு தெரியுது. ஆனா நீ சொல்றது எங்களுக்கு பிடிக்கல. போய் உன் வேலையை பாரு. தாய் மாமாங்கிற உறவு. தாய் மாமா உறவு ரொம்ப புனிதமானதுதான். ஆனா அதுக்கு அவன் தகுதி இல்லாதவன். அது தெரியுமா? இவ்வளவு பிடிவாதம் சரியில்லை மாமா. இதோட வாயை மூடிக்க. அந்த ஆளுக்கு நமக்கும் சாதாரண பகை கிடையாது. அந்த ஆளு நம்ம குடும்பத்துக்கு ஜென்ம விரோதி. விஜய் சாகவே இல்ல, அதுக்குள்ள அவனை நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி ஊருக்குள்ள பொருளை கிளை போட்டு என்ன உள்ள தள்ள வந்தானே. அந்த ஆளு கல்யாணத்துக்கு வந்தான், அப்புறம் நான் கல்யாணத்துக்கு வர மாட்டேன். என்ன எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க? ஓஹோ, நான் கல்யாணத்துக்கு வரலன்னா பரவாயில்லையா? அப்போ இப்படி சொல்றேன், அந்த ஆளு வந்தா இந்த கல்யாணம் நடக்காது, நடக்க விட மாட்டேன். என்ன இப்படி சொல்ற? சத்தியமா சொல்றேன், நான் கலாட்டா பண்ணி கல்யாணத்தை நிறுத்திடுவேன். ஐயோ அண்ணா வேணாம், அப்படி எல்லாம் பண்ணாத. அந்த பயம் இருக்கட்டும். அவர் உங்களுக்கும் தாய் மாமன் தானே. அப்படி ஒரு உறவு இருக்கிறதுக்காக நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். தேவைப்பட்ட சூசைட் பண்ணி கூட ட்ரை பண்ணுவேன். அவ்வளவுதான். எல்லாரும் ஏகமானதா முடிவு பண்ணியாச்சு. இனிமே நம்ம பொண்ணு கல்யாண வீட்டுல யாரும் அந்த சிதம்பரம் பேரை சொல்லக்கூடாது. வெட்டி பஞ்சாயத்து 4 பேர் நாட்டாம. போங்க போங்க, போய் வேலையை பாருங்க. ஒரு நிமிஷம்ப்பா. ஆக்சுவலி மகா சொல்றதுல தப்பில்லை. கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். அது நல்ல செழிப்பா இருக்க எல்லாரோட ஆசீர்வாதமும் தேவை. தாய் மாமாங்கிற உறவும் தள்ளி விட்ட உடனே போகக்கூடிய உறவு இல்ல. விஜய், நீ இந்த விஷயத்துல தலையிடாத. இந்த பாருடா, அந்த ஆள் மட்டும் கல்யாணத்துக்கு வந்தான்னு வெய்யு, ரத்தார் ஓடும், கலவர வெடிக்கும். ஏன் நான் வெடிகுண்டு வீசி அந்த ஆளை கொல்லுவேன். டேய், என்னடா பேசிட்டு இருக்க நீ? பத்திரிகையில கண்டதையும் படிச்சுட்டு வந்து இங்க வந்து உளறிட்டு இருக்கியா? என் தாய் மாமனை உதைக்கிற விஷயத்துல என் தாயே தடுத்தாலும் பொறுமை பொறுமை.
கல்யாணங்கிறது உறவுகள் கூடுற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. கல்யாணத்துல தான் பல பகைகளும் விரோதங்களும் முடிவடையும். தீரா பகை இருக்கிற குடும்பங்கள், ஜென்ம விரோதிகள் கூட நல்ல மனசோட வந்து கூடுவாங்க, வாழ்த்துவாங்க. பிரிஞ்சு போன உறவுகளை புதுப்பிச்சுப்பாங்க. அப்பா, நீங்களும் சிதம்பரம் மாமாவும் ஒரு காலத்துல சண்டை போட்டுக்கிட்டீங்க, விரோதிகளாவும் இருந்தீங்க. அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். இப்போ உங்க தலைமுறை போய் அடுத்த தலைமுறை வந்துருச்சுப்பா. இன்னும் பழைய விரோதத்தை நீங்க தொடர்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா இருக்காதுப்பா. கொஞ்சம் விட்டு கொடுங்கப்பா. விஜய், உனக்கு தெரியாதுப்பா, அந்த ஆடால நான் ஊருக்குள்ள பட்ட அவமானம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அதே அவமானங்களை நீங்களும் அவருக்கு திருப்பி செஞ்சீங்களா இல்லையா? என்ன விட்டுருவனா? செஞ்சேன்ல, அதுக்கு மேலே 2 பங்கா செஞ்சிட்டேன். அப்புறம் என்னப்பா, தானுக்கு தினி சரியா போச்சு.